குங்ஃபு என்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி நாம் கூகுளில் தேடியால் நிறைய விஷயங்கள் அறிவியல் சார்ந்தவை என்று தெரியும். மனித உடலை ஆதரிக்கும் மார்ஷல் ஆர்ட் இது. அதேபோல் இதன் சென்ட்ரல் லைன் தியரி, ட்ரையாங்கிள் சிஸ்டம் ஆகியவற்றின் பின்னணியில் நிறைய அறிவியல் உள்ளது. இப்படிப்பட்ட பல விஷயங்களை நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆர்ட்ஸின் வரலாற்றை பார்த்தால் சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு சீனாவில் நிக் மாய் என்று அழைக்கப்படும் ஒரு பெண் இதை உருவாக்கினார் என்றும் அவர் இன் இன் என்ற மற்றொரு பெண்ணுக்கு இதை கற்றுக் கொடுத்தார் என்றும் தெரிகிறது. அதன் பிறகு பல தலைமுறைகள் கடந்து விட்டன. பின்னர் இது ப்ரூஸ்லியின் ஆசானான இப் மானிடம் வந்தது. ஹாங்காங்கில் வெஞ்சன் கற்றுக் கொடுக்க ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது என்றும் இதையெல்லாம் நாம் அறிய முடிகிறது. நான் வெஞ்சன் குங்ஃபுவில் ஆர்ட் நோக்கி வந்த பிறகு பல ஆசான்களிடம் பயிற்சி பெற்றேன். அது பலரிடம் பரவியதற்கான காரணம் என்னவென்று நான் படித்து அறிந்தது போல. ஒன்று, நீர் ஓட்டம் போலவே சண்டையிட வேண்டும். அல்லது ஹிக்மான் சொன்னது போல, நீங்கள் ஒருவருடன் சண்டையிடும் போது உங்களுக்கு சிரமம் தோன்றினால் அது எப்படி ஒரு திறமை அல்ல. ஆனா நான் நீண்ட காலம் பயிற்சி எடுத்தோம் அந்த ஒரு திறமையை அடைய முடியவில்லை. பல நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பிறகுதான் நான் ஜெர்மனியில் உள்ள BDS அமைப்பின் சிஃபு டோனி லுக்கை சந்திக்க முடிந்தது. அவரின் கீழ் முயற்சி செய்த போதுதான் நான் வாசித்து அறிந்திருந்த அந்த அறிவு உண்மையில் என்னவென்று அல்லது நடைமுறையில் அது எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அது எப்படி நடக்கிறது அல்லது அதை எப்படி பயிற்சி செய்கிறார்கள் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், யாருக்கும் தெரியும், நாம் எந்த மார்ஷல் ஆர்ட்ஸிலும் ஒரு இல்லையெனில் ஒரு குடும்ப மரம் இருக்கிறது. VTயின் ஒரு குடும்பத்தை பார்த்து விட்டா நமக்கு புரியும். அதில் 11 முதல் மாணவர்களும் அவரின் கீழ் ஒழுங்காக இருந்தார்கள். அதுபோலவே இப்படி இருக்கும் மாஸ்டர்களின் கீழும் சிஃபு டோமிலும் பெரிதும் விரும்பப்பட்டார். ஹலோ, இது சீஃபு பேசுகிறேன். இன்று உங்களுடன் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. என் மாணவர்கள் சீஃபு டஜ்ஜி, ஸ்கைஸ், ராக்கிங், விங் ஆகியோர் என் அமைப்பில் உள்ள வழியில் அதை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அவர்கள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் விங் வழியில் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் உங்கள் அனைவரையும் ஒரு செமினாரில் நேரில் சந்திப்பதற்காக நான் உண்மையில் எதிர்பார்த்திருக்கிறேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கற்றது மற்றும் பயிற்சி பல வருடங்களாக செய்து வந்தால், நீண்ட காலமாக அதை செய்தால் நீங்கள் நிறைய மக்களை சந்திப்பீர்கள். பல்வேறு குணாதிசயங்களை எதிர்கொள்வீர்கள். அந்த குணாதிசயங்களில் சிலர் மிகவும் தனித்துவமாக தோன்றுவார்கள். எனக்கு சிஜியுமை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததில் நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை குவைத்தில் என் முதல் செமினாருக்காக அழைத்தார். அதற்கு பிறகு எங்களுக்கிடையே ஒரு அருமையான நட்பு உருவானது. அதை இன்னும் வலுப்படுத்த நான் உண்மையில் எதிர்பார்த்திருக்கிறேன். எதிர்காலத்திலும் அது தொடரும் என்று நம்புகிறேன். நீங்களும் இந்தியாவும் யமனோவும் மிகவும் கடினமாக உழைக்கிறீங்க. உங்களை விரைவில் சந்திக்க நான் மிகவும் எதிர்பார்த்திருக்கிறேன். நாம் பல தேசிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல நண்பர்களுடன் பேசும்போது அவர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு எனர்ஜெட்டிக் தாக்குதல் வந்த பிறகு இந்த விஞ்சனில் நாம் சொல்வது பாஸ் ஆகுமா அல்லது டான்ஸ் ஆகுமா அல்லது பாண்ட் ஆகுமா, இவையெல்லாம் எப்படி வேலை செய்கின்றன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்சின் டாவோ ஃபார்ம் அல்லது லைட் ஐடியா ஃபார்ம் என்று சொல்லப்படும் இந்த ஃபார்மின் உள்ளேதான் விஞ்சுனின் முழுமையான பாதுகாப்பும் டிராகிங் சிஸ்டத்தின் ஒரு வடிவம் அல்லது மாதிரியும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாரும் செய்ய விஷயம் என்னவென்றா, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இது டான்ஸ் ஆகுமா என்று சொல்லும் நிலை, இல்லையா என்று சொல்லும் நிலை, அல்லது இது பாக்ஸ் ஆகுமா என்று சொல்வார்கள், லைக் ஸ்லாப்பிங் ஹேண்ட் என்று சொல்வார்கள். அப்போ நீங்க யூடியூப்ல பார்த்தா காண்பது இதுதான். ஒருவன் நட்டாசி செய்கிறார், பாஸ் ஆகும் இடத்துல நிறுத்துகிறார், இமெயில் போல திருப்பி அனுப்புகிறார். இல்லையெனில் ஒருவர் அட்டென்ட் செய்து டான்ஸ் செல்லாமல் இருப்பதால் பிளாக் செய்து பார்க்கிறார், இமெயில் போல அட்டாக் செய்கிறார். எனவே என் முதல் கேள்வி இது: ஒருவர் மிகவும் உற்சாகமாக ஒரு அட்டாக் செய்யும் போது இந்த ஆர்ம்ஸ் கொண்டு பாதுகாக்க முடியுமா? அல்லது இந்த பாக்ஸ் கொண்டு எதிர்பாராதவாறு எதிர் சக்திக்கு எதிராக சக்தியை கொடுக்க முடியுமா? நமக்கு பாதுகாக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஏனெனில் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உடல் தகுதி கொண்டவராக இருந்தாலும் கூட அதை முற்றிலும் தடுக்க முடியாது. ஆகவே மனிதனின் பாஸ் என்றால் என்ன அல்லது இந்த டான்ஸ் என்றால் என்ன? நான் சொன்ன இந்த 2 உதாரணங்கள் எப்படி வேலை செய்கின்றன? சரி, என் கையில ஒரு ஸ்டிக் இருக்கிறது என்ன நினைத்துக்கிறேன். ஒருவர் என்னை தாக்க வருகிறார். ஆகவே நான் இந்த தாக்கும் நபரை இந்த தாக்குதலின் முடிவில் இந்த ஸ்டிக்கால் பாதுகாப்பதற்கு முயற்சிப்பேனா, அல்லது இந்த தாக்கும் நபரை என் ஆயுதமாக வைத்து அவனுடைய தலைக்கோ அல்லது உடலுக்கோ தாக்க முயற்சிப்பேனா? தர்க்க ரீதியாக சிந்தித்தால் நமக்கு தெளிவாக புரியும். நிச்சயமாக நான் அந்த நபரின் தலை அல்லது உடலை தாக்க முயற்சிப்பேன். இதுவே வெஞ்சில் நடக்கிறது. நீங்க எப்படி பாருங்கள், ஒரு தாக்குதல் வரும்போது நாம் ஸ்டிக்கால் அடித்தது போலவே நான் இந்த தாக்குதல
இதன் முடிவில் பாதுகாப்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது மிக வேகமாகவும் சக்தியுடனும் நடக்கும் ஒரு தாக்குதலின் முடிவில் அதை தடுக்க நான் முயற்சி செய்கிறேன். அது எப்படி எனது சக்தியை பயன்படுத்தி, எனக்கு எதிராக என் சக்தியை பயன்படுத்தி இதை நான் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அப்போ இங்கே என்ன நடக்கும் என்றால், என் எதிராளி எதிரில் நிற்கும் ஆள் கொஞ்சம் அதிகமாக ஆரோக்கியமாக இருந்தால் அது நிச்சயமாக மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் இப்போது சொன்ன வார்த்தை அங்கே நேராக எதிராக வருகிறது. ஏனென்றால் நான் கடினம் என்று உணர்ந்தேன் அல்லவா? அப்போ பாண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். டிரான்ஸ் தான் நடக்கிறது. கடைசியில் அல்லது என் இந்த தாக்குதலின் முடிவில் நான் இதை பாதுகாக்க முயற்சிக்கிறேன். ஒருபோதும் பாசிபிள் இல்லை. அங்கே ஓகே பாசர் தான். எந்த பாசில் உங்கள் எதிராளி இருக்கிறாரோ அல்லது ஒன்று 60 கிலோ இருக்கிறாரோ, உங்களிடம் ஒன்று 90 கிலோ இருக்கிறது, நீங்கள் உடல் ரீதியாக நல்ல உயரமும் எடையும் கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது பாசில் தான். இல்லையெனில் ஒருபோதும் அது பாசில் இருக்காது. சரியா? நாம் ஸ்டிக்குடன் ஒருவரை என்னை தாக்க வரும்போது அவர் என் உடலுக்கு அருகில் வந்ததும் நான் அந்த ஆளின் தலைக்கு தாக்கியது போலத்தான். விஞ்சுனிலும் சண்டை போடுவது அல்லது விஞ்சுனில் ஒரு பாதுகாப்பு முறை வேலை செய்வது எப்படி என்று கேட்டால், நம்முடைய உடலில் 2 வகை ஆயுதங்கள் இருக்கின்றன. நமக்கு நம்முடைய கையில் அதே போல் நீளமாக நமக்கு காலும் இருக்கிறது. அதனால் இப்போது நான் கையில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ஏனெனில் இவன் என்னை செய்ய முடியுமா? என் உடலின் தூரத்திற்கு அருகில் வந்ததும் நான் தடுப்பதோ அல்லது அந்த ஆளை நிறுத்துவதோ தான் செய்கிறேன், தாக்குவது அல்ல. நான் ஒருபோதும் நிறுத்த முயற்சிக்கிறேன். அதாவது இந்த தாக்கத்தின் முடிவில் நான் இதை நிறுத்த முயற்சிக்க மாட்டேன். நான் செய்கிறது என்னவென்றால், இந்த ஆலயம் ஒன்று க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து விட்டா என் 2 ஆயுதத்தையும் வெறும் தடுப்பதற்காக தான் பயன்படுத்துவேன். அந்த ஆளின் உடலை அது எப்படி இருக்கும் என்றா, இப்படிதான் தடுப்பதற்காக செய்கிறேன். சோ இப்படி தடுக்கும் போது எனக்கு கிடைக்கும் ஒரு நன்மை என்னவென்றால், இந்த ஆளின் தொடர்பு என் உடலில், குறிப்பாக என் கையில் இருக்கிறது. எனவே உடனே எனக்கு புரியும் இந்த ஆளின் சக்தி முன்னோக்கி வருகிறது என்று. அப்போ நான் இந்த சக்தியை எதிர் சக்தி கொடுத்து நிறுத்த முயற்சிக்கவே நான் ஒருபோதும் செய்யவில்லை. அந்த சக்தியை நான் மறுவழி திருப்புகிறேன். இல்லையெனில் அதை சற்று தள்ளி வைக்க முயற்சிக்கிறேன். சோ எப்படி பாக்ஸாவோ வேலை செய்கிறது? அப்போ நான் சொன்ன தடுப்பு நோக்கத்திற்காக யாராவது நெருக்கமாக வந்தால் தடுப்பு நோக்கத்திற்காக என் கையை தான் நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னேன். இதுதான் நீங்கள் பார்க்கும் போது புரியும் உசாவ். சோ பாரம்பரியமாக நாம் சொல்வது ஒன்று ப்ரீஃபீட்டிங் நிலை அல்லது மனசாவோ உசாவோ என்று சொல்லப்படும் இந்த நிலையை தடுப்பதற்காக பயன்படுத்துவோம். இதுதான் கிளாசிக்காக நாம் செய்வது. ஆனால் சாதாரணமாக நடப்பது இதுதான். சோ இதன் ஒரு வடிவத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். ஒரு ட்ரையாங்கிள் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. அதை பற்றி நாம் பிறகு பேசலாம். ட்ரையாங்கிள் சிஸ்டம் உடலின் மையவரி சிஸ்டம். இது என்னவென்று நாம் பிறகு ஒரு நாள் பேசலாம். இங்க என்ன நடக்கிறது என்றால், என் பாக்ஸோ எப்படி வேலை செய்கிறது, என் பாக்காவோ நான் அந்த ஆளின் தாக்கு முனையை நோக்கி போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். நான் எப்போதும் என் கை கொண்டு அவனை தாக்கும் போது, உடலை நகர்த்தும் போது என் கையை முன்னோக்கி தள்ளி தடுப்பேன். சோ எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கிறது. அந்த தொடர்பிலிருந்து என் கையில் புரிகிறது இந்த ஒரு சக்தி முன்னோக்கி வர வேண்டும். சோ நான் என்ன செய்தேன் என்றால், அந்த சக்தியை சும்மா மறுவழி திருப்பினேன். நான் ஒரு ஓபன் ஸ்பேஸுடன் தாக்குதலுக்கு செல்கிறேன். இதுதான் பாக்ஸ் ஆகும்போது நடக்கிறது. இதை நாம் பாசலில் பாஸ் அல்லது சாஃப்ட் பாக்ஸ் என்று சொல்லுவோம். அப்போது சாதாரண முறையில் எதிர்பார்த்து நாம் பாக்ஸை பயன்படுத்துவதற்காக ஹார்ட் பாக்ஸ் அல்லது அக்ரெசிவ் பாக்ஸ் என்று சொல்வோம். அதனால் 2 விதமான பாக்ஸ் உள்ளது. இதே போல்தான் தேங்க்ஸ் அவார்ட் பற்றியும் சொன்னால் இதுவே காரணம். ஏனெனில் என் இடது கை மற்றும் இவரது வலது கைதான் இங்கு தாக்குதல் அல்லது இந்த ஒரு தொடர்பு நடந்ததால் தான் நான் இங்கு பாக்ஸ் செய்தேன். அதே இடத்தில் இதற்கான எதிர்பதிப்பு என் வலது கைதான். நான் முன்னேற முயன்றிருந்தால் கண்டிப்பாக என் கையின் வெளியே இருக்கும். எனக்கு தொடர்பு கிடைப்பது இவரது சக்தி முன்னே வரும்போது அது என் வெளியே அல்லது என் முழங்கையில் தான் உணரப்படும். அதனால் நான் அந்த முழங்கை மடக்கி அந்த சக்தியை தடுக்க முடியும். எனக்கு திரும்ப தாக்கவும் முடியும். உங்களுக்கே புரியும் இந்த ஒன்று நிலை அல்லது ஏன் இந்த ஒன்று நிலைக்கு கை போகிறது என்று. கை வருவது என்பது தவிர இன்னொரு காரணத்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்படி தாக்கும் போது இந்த நிலைக்கு நாம் எதிர் சக்தி கொடுக்கிறோம். இவருடைய சக்தியை நிறுத்த முயற்சித்தால் அது ஒருபோதும் வேலை செய்யாது. நான் முன்பே சொன்னது போல என் கை அல்லது நான் முன்னேறும் போது, என் கை முன்னால் செல்லும் போது அல்லது இந்த நிலைக்கு செல்லும் போது எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும் போதுதான் நான் இதை தடுப்பதும் அல்லது இந்த சக்தியை திருப்பி அனுப்புவதும் செய்வேன் என்று சொன்னேன். ஆகவே முதல் கேள்வி என்னவென்று கேட்டால், நாம் போர் பற்றி அறிவோம்.
மிகவும் வேகமாகவும் மிகவும் ஆற்றலுடன் நடக்கும் ஒரு விஷயம்தான் இது. இதன் நடுவில் நாம் சரியான முறையில் அந்த தொடர்பை உணர்வோமா? அதன்படி நாம் பதிலளிக்கவும் முடியும். நிச்சயமாக முடியும். அதற்கான சில உணர்வுகள் உள்ளன. அதில் ஒன்று உங்களுக்கு நான் காட்டித் தருகிறேன். பாருங்கள், நான் முன்பே சொன்னது போல ஒரு ட்ரெய்ண்டல் வடிவம் அல்லது எதிரி இந்த நபரின் தூரத்திலிருந்து அருகில் உள்ள தூரத்திற்கு நகர்கிறார் என்று தோன்றினால் உடனே இவரது கையில் இப்படிப்பட்ட ஒரு கவசம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அப்படி என்றால் இப்போது நான் இந்த கவசத்தை தாக்கும் போது இந்த ஒரு கவசம் இதை பாதுகாக்கிறதா அல்லது ஒரு தொடர்பை ஏற்படுகிறதா என்பதை பார்க்கலாம். நம்முடைய தோளுக்கு இதை உணர முடியும். அப்படி என்றால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இங்கே என் சக்தி வரும்போது இந்த ஆள் தனது முழங்கையை மடக்குகிறார் அல்லது இதை தடுத்து நிறுத்துகிறார். தோல் உணர்வில்லாம இந்த கை அப்படியே நகருகிறது. அப்படி என்றால் இங்கே என்ன நடக்கிறது? நாம் இந்த சென்சர்களையும் இப்படி சோதிப்போம். ஒரு கையில் நான் இரு கைகளிலும் தொடுதலை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் எப்போது ஒரு அழுத்தத்தை பயன்படுத்துகிறேன் என்பதை கண்டுபிடிக்க இந்த ஆளுக்கு தோல் உணர்வை போலவே புரியும். அதற்கேற்ப அழுத்தம் பயன்படுத்தாத ஒரு கையை இந்த ஆள் முன்னோக்கி நகர்த்துகிறான் என்று சொன்னால் விஞ்சில் ஒரு முக்கிய கொள்கை உள்ளது. உங்கள் பாதை திறந்திருப்பதாக இருந்தால் கோ ஃபார் இட் என்று சொன்னால் நீங்கள் முன்னேறலாம். அதேபோல் உங்கள் பாதை திறந்திருப்பதாக இல்லையெனில் அல்லது ஏதாவது தடங்கள் ஏற்படுத்தும் 11 அழுத்தங்கள் முன்புறம் இருந்தால் 2 விதமாக இதை நாம் மேலாண்மை செய்ய முடியும். ஒன்று, இதை பஃபர் செய்து நேரடியாக இயக்குவது. இல்லையெனில் இதை நாம் அணைச்சு விடவா முன்னோக்கி செல்லலாம். அப்போ இதுதான் விஷுவல்ல நடக்கலுங்க. டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் இரண்டும் நடக்கின்றன. வேறொரு விதமாக சொன்னால் இந்த ஷீல்டை நாம் வேறொரு முறையிலும் விவரிக்கலாம். இந்த ஆளின் ஷீல்டோ அல்லது நான் மூவ் செய்த போது இவருடைய ஷீல்ட் சரியாக வேலை செய்தது. முன்பு நான் சொன்னது போல நான் ஒரு பாயிண்ட் இங்கே செய்தேன். அதன் சக்தி முழுவதும் இவருடைய எல்போவுக்கு வந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எல்போவை மடக்கினாரா அல்லது எல்போவை ஒரு பஃபராக வைத்தார். இந்த அட்டாக்கை முன்னோக்கி தள்ளினார். அதே இடத்தில் இதை நாம் இன்னும் ஒரு விதமாக பார்க்கலாம். என் அட்டாக் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அது இவருடைய உடலுக்கே சென்று சேரும் அல்லது இந்த கையை குறுக்கு வைத்திருப்பதுதான் சேரும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், முன்பு இவருடைய எல்போவுக்கே எனர்ஜி சென்றதால் தான் இவருடைய வேலை நடந்தது. அதே இடத்தில் என் கையை குறுக்கு வைத்திருந்தால் பம்சாவோ வேலை செய்யாமல் உடனே அடுத்த கையால் தாக்க முடியும். அதனால்தான் பல ஷாவேஸ் இருக்கின்றன. அப்படின்னா பாருங்க, இந்த ஃபார்மின் உள்ளே இருக்கும் பல ஷாவேஸ் அல்லது கை மாதிரிகள் வேலை செய்யும் விதி எப்போதும் நம்ம எதிரியின் சக்தியை மறுபடியும் திருப்பி அனுப்புவதில் தான் இருக்கிறது. ஒருபோதும் எதிரியின் சக்திக்கு நேரடியாக எதிராக ஒரு சக்தியை கொடுத்து நாம் அந்த தாக்குதலை தடுக்க மாட்டோம் என்பதை நம்ம உடம்பு நன்றாக அறிவோம். நம்முடைய கால்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கவனிச்சா புரியும். நிறைய எலும்புகள் அல்லது மூட்டுகள் நம்ம உடம்பில் சற்று சிங்க் செய்யவும் அதே போலவே சற்று சுழற்சி செய்யவும் உதவுகிறது. எல்லா பாதுகாப்பும் மற்றும் தாக்குதலும் நம்ம உடம்பில் உள்ள மூட்டுகள் மூலமாகவே நடக்கிறது. சிறிய அளவுல சுழற்சி செய்ததுதா. அப்போ நான் இன்னொரு சிறிய உதாரணம் காட்டுகிறேன். நான் முன்னாடி சொன்னது போல எதிரியின் சக்தியை முழுமையாக திருப்பி விடுகிறோமா அல்லது அதை தடுக்கிறோமா என்பதுதான். இந்த சக்தியை தடுக்கவும் அல்லது இந்த சக்தியை நிர்வகிக்கவும் நம் உடம்பில் உள்ள மூட்டுகள் நமக்கு நிறைய உதவுகின்றன. அது எப்படி என்பதை கற்கும். இப்போது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய அழுத்தம் வந்துவிட்டால் சிறிய அழுத்தம் வந்த பிறகு அது நிச்சயமாக வெளியே போகும். அப்போது அது எப்படி வெளியே போகும் என்பதை பார்ப்போம். சரி, நான் ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கிறேன், நிச்சயமாக அது வெளியே போகும். காரணம் என்னவென்றால் அந்த அழுத்தம் தோளில் இருந்து காலுக்கு வருவதால் தான் நாம் வெளியே போகிறோம். அதுதான் சோவிங்கள் இல்ல. நான் முன்பே சொன்னது போல நீங்கள் பல முறை பல நேரங்களில் நான் பயன்படுத்திய வார்த்தை தான் இது. எப்படி ஒரு விஞ்ஞான கலை என்று சொல்கிறோம், அதில் பின்னணியில் நிறைய அறிவியல் இருக்கிறது. அல்லது எப்படி நம்முடைய மனித உடலை ஆதரிக்கும் ஒரு மார்ஷல் ஆர்ட் என்று சொல்கிறோம், எப்படி இந்த மனித உடலை ஆதரிக்கிறது. முன்பே சொன்னது போல இந்த மூட்டு மற்றும் இதையெல்லாம் சுருக்கி விரிவாக்கி நமக்கு எனர்ஜியை மறுவழிப்படுத்த முடியும். அதனால் இங்கே ஒரு சிறிய அறிவியல் உள்ளது. இந்த ஆலிமுடல் பல மூட்டுகள் உள்ள மடக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் சுருக்கி நான் பயன்படுத்தும் இந்த எனர்ஜியை நாம் இதை பிடித்து வைத்திருக்கலாம். இல்லையெனில் கால்களுக்கு செல்லாமல் மறுவழிப்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம். பாருங்கள், நான் அதிகபட்சமாக என் எனர்ஜியை பயன்படுத்துகிறேன். என் உடல் எடையின் பெரும்பகுதியும் இந்த ஆளின் மீது உள்ளது.
கையிலே கொடுத்தேன். ஆனாலும் இந்த ஆள் அங்கேயே நிக்கிறான். அதாவது நான் முன்பே சொன்ன விஞ்ஞானம் அல்லது நம்முடைய மனித உடல் எப்படி ஆதரிக்கிறது? முன்னாடி பார்த்தது எதிரியின் சக்தியை மறுவழி அனுப்புவதற்காக தான் நம்முடைய உடலின் லிகமெண்ட்களை நாம் பயன்படுத்தினோம். இதே மாதிரிதான் பெங்கிலும் நாம் தாக்கப்படும் போது அல்லது சக்தி வெடிக்கும் போது நம்முடைய உடலில் இருந்து வெளியே போகும் போதும் இந்த செல்ஃப் லிகமெண்ட்களும் அதே போல நம்முடைய உடல் எடையும் நம்முடைய உடலே தான் செயல்படுகிறது. பின்னால் ஒரு சக்தியின் மூலமாக நம்மை பயன்படுத்துவது எப்படி என்பதை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இப்போது ஒரு பஞ்ச் அடிக்கும் போது அல்லது நீங்கள் பார்த்திருக்கலாம் ப்ரூஸ்லி அடிக்கும் 1 inch பஞ்ச் அல்லது 0 inch பஞ்ச் பற்றி கேட்டிருக்கலாம். அங்கே என்ன நடக்கிறது என்றால் நான் பஞ்ச் அடிக்கிறேன், ஆனால் என் கை வேகத்தினால் முன்னே போகாது. இதுதான் அதிகபட்ச வேகம். எனக்கு அது முடியாது. அப்போ நான் ஒருபோதும் முழுமையாக ஸ்ட்ரெச் செய்யவில்லை. நான் இங்கேயே ஸ்ட்ரெச் செய்வதுதான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? எனது உடலை, நம்மளுடைய மூட்டுகளை நான் மடக்குகிறேன். நான் ஸ்பிளேன் செய்தபோது ஒரு சக்தி அங்கே எக்ஸ்ப்ளோர் ஆகிறது. அப்படி சொன்னால் நாம் ஒரு அட்டாக் செய்யும் போது நம்முடைய உடலின் இந்த மெக்கானிசத்தை ஒருங்கிணைத்து வித்தியாசமான முறையில் அட்டாக் செய்கிறோம். நாம் ஒருவரை அட்டாக் செய்யும் போது அல்லது ஸ்கில் பயன்படுத்தி அட்டாக் செய்யும் போது நம்முடைய கைப்பழுத்த சக்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நாம் நன்றாக ஒர்க் அவுட் செய்து முடித்த பிறகு கைப்பழுத்த சக்தி தான் அல்லது 11 அட்டாக்கின் பின்னணியில் இருக்கும் சக்தி என்று சொல்வார்கள். ஆனால் விங்சுனில் பயன்படுத்துவது வெறும் கைப்பழுத்த சக்தி மட்டுமல்ல. இதில் 3 மூலாதாரங்கள் இருக்கின்றன. அதற்காக நாம் அதை பின்பற்றி நம்முடைய உடல் எடையும் அதேபோல் லிகமெண்ட்களின் கட்டுப்பாடும் அதேபோல் சுழற்சி கட்டுப்பாடும் இப்படி உடலை ஒரு சிறப்பு முறையில் ஒருங்கிணைத்துதான் இது செயல்படுகிறது. அப்படி சொன்னால் எனக்கு தோன்றுகிறது, நான் முன்பே சொன்னது போல சீஞ்சனில் இவருடைய ஷீல்டு வேலை செய்யும் போது கையில் வரும் தொடர்பும் அதில் அடிப்படையாகவே வேலை செய்கிறது என்று சொன்னேன். அப்போ நான் முன்பே சொன்னேன் அல்லவா, வேகமான நடக்கும் போரில் இவ்வளவு நுணுக்கமான உணர்வுடன் நம்முடைய தோல் இது அந்த அலைகளுக்கு எனர்ஜியை திருப்பி அனுப்பி திரும்ப நம்மை தாக்கவும் வேலை செய்யவும். இந்த முறையிலும் சாத்தியமா? இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சில சமயம் பார்த்திருக்கலாம், டான்ஸ் சேஸ் என்று சொல்வது, சிங்கிள் ஸ்டிக்கி ஹேண்ட். இங்கே என்ன நடக்கிறது? 2 கைகள் ஒன்றோடொன்று தொடர்பில் இருக்கின்றன. அப்படி என்றால் என் ஒரு கையின் இயக்கங்கள் அல்லது இந்த விசை அந்த பக்கம்தான் வருகிறது. அப்படி ஒரு கோணத்தில் வரும் விசையை எங்கே திருப்பி அனுப்புவது? திரும்ப இந்த ஆள் என் விசையை மறுபடியும் மாற்றி எங்கே விசை அனுப்புகிறார்? எனவே நான் அதை எங்கே ரீடைரக்ட் செய்ய வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்வது என்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு டெக்னிக் அல்லது ஒரு உணர்வு தான் இது. டான்சி சாவோ அல்லது சிங்கிள் ஸ்டிக்கி ஹேண்ட் என்று சொல்லுங்கள். இங்கே ஒன்று முக்கியமான எசென்சியஸ் தான் டபுள் ஸ்டிக்கி ஹேண்ட் என்று சொல்வது. நாம ஒன்று 111 பக்கத்திலோ அல்லது ஒன்று கை வேலை செய்யும் இடத்தில் இடதுபுறம் மற்றும் வலப்புறம் இரண்டிலும் பயிற்சி செய்து அந்த 11 சென்சி செய்யும் அந்த ஒன்று திறனை வளர்த்த பிறகுதான் நாம இரு கை வலது மற்றும் இடது இரண்டையும் வெவ்வேறு முறையில் நகர்த்த முடியும். சீஸ் ஆவோ செய்வது அதற்கே டபுள் ஸ்டிக்கி ஹேண்ட் என்று சொல்கிறார்கள். இது மிகவும் வேகமாக நடக்கும் ஒரு விஷயம். நாம அறியாமலே நம்முடைய அல்லது எதிரியின் சக்தி எங்கு வருகிறது எங்கு செல்கிறது என்பதையும் இந்த எசென்சிஸ் மூலமாக நமக்கு புரிகிறது. என்று சொல்லப்படும் எசென்சிஸ் போலவே நிறைய எசென்சிஸ் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சில சமயம் நாம் ஹேண்ட் ரிலீஸ் என்று கேட்டிருப்போம், அல்லது அதற்கு நுசாவோ, தாஞ்சி, சாவோ என்று பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த விங்சுனில் நிறைய எசென்சிஸ் உள்ளன. அந்த எசென்சிஸ் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது? உதாரணத்துக்கு ஒருவர் தாக்கும் போது நம்முடைய எம்ஐ மூலம் தொடர்பு கொள்ளவோ, எம்ஐ மூலமாகவே அந்த நபரின் கையை உணர்ந்து பதிலளிக்கவோ, திரும்ப தாக்கவோ நம்முடைய கை தானாகவே அதை புரிந்து கொண்டு பதிலளிக்கிறது. நான் கேள்விப்பட்ட மற்றொரு கேள்வி விங்சுனில் கை இயக்கங்கள் பற்றியது. 70% நேராக மனதிருக்க வேண்டும். அதில் 1% மட்டும் இங்கும் அங்கும் சிறிய வித்தியாசம் இருக்கும். ஆனால் நான் சொல்ல விரும்புவது ஒருபோதும் அப்படி இல்லை. நம்மால் கை பற்றி பேசியது போலவே சில முக்கிய கொள்கைகள் கால்கள் இயக்கத்திலும் உள்ளன. அதேபோல் நமக்கு கிக்குகள் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அல்லது குறிப்பாக சொன்னால் ஒரு விஞ்சுன் திறமை பெற்றவர் சண்டை போடும்போது அங்கே நடப்பது என் விருப்பமான டெக்னிக்கல் அல்ல. நான் பயன்படுத்துவது இன்னும் என் எதிரியின் இயக்கத்திற்கு ஏற்ப எனது ஒரு தானாக வரும் பிரதிபலிப்பு தான் அங்கே வேலை செய்யும். இதற்கான வீடியோக்கள்
உங்களுக்கு விஞ்சினை பற்றி ஏதேனும் சந்தேகம் அல்லது கருத்துகள் இருந்தா எங்கள் கருத்து பெட்டியில் முதலில் குறிப்பிடுங்கள். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அதற்கான தெளிவை வழங்க நான் முயற்சி செய்வேன்.